ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போறா. அந்த வீடு ரொம்ப மர்மமான காட்டு பகுதிக்குள்ள இருக்கு. அந்த வீட்டுல இவங்களுக்கு சந்தோஷமா முதலிரவு நடந்து முடிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆளு இந்த பொண்ணு கிட்ட எக்காரணத்துக்கு கொண்டு நீ மாடியில இருக்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றான். ஆனா இந்த ஆளு உடம்பு கறியெல்லாம் பச்சையா எடுத்துட்டு போய் கொஞ்சம் சரக்கும் எடுத்து மாடியில இருக்கக்கூடிய ரூம்ல யாருக்கோ குடுக்கறா. யாருன்னு பார்த்தா அவங்க ரொம்ப கோரமான விகாரமான உருவத்தோட அந்த ஆளுடைய அம்மா தான் இருக்காங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் மனசுக்குள்ள வருது. இருந்தாலும் எதை பத்தியுமே அவ கேட்டுக்க மாட்டேங்கிறா. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த கிழவி பயங்கரமான சூனியக்காரினும் இவளால இந்த ஊருக்குள்ள 10 வருஷமா நிறைய பொண்ணுங்க கர்ப்பமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஒரு வழியா கர்ப்பமாகறாங்க. இந்த கிழவி தொட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளாரியே கலைஞ்சு போயிருக்கும். அதோட நிறுத்தாம அந்த கிழவி ஏகப்பட்ட மந்திரமெல்லாம் சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா அந்த பொண்ணுடைய உடம்புல ஏகப்பட்ட உணர்ச்சிகளை தூண்ட வச்சு ஒரு சாத்தான அவ கூட இன சேர வச்சிருவா. அதனால அந்த பொண்ணு கர்ப்பமாகி ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தைக்கு ஸ்ரீகுட்டன் பேர் வச்சு அவர் ரொம்ப அன்போட வளர்க்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஊர்ல இருந்து ஹீரோடைய மாமா வராங்க. வந்துட்டு ஸ்ரீகுட்டன் உனக்கு பிறந்த குழந்தை கிடையாது, அது சாத்தானுடைய குழந்தைங்கிற உண்மையை இவன் கிட்ட சொல்றான். அவனை வளர விட்டா நம்ம எல்லாத்தையுமே அவன் அழிச்சிருவாங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல நீ உன்னுடைய அம்மாவை தான் கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவன் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் அந்த ஆளு கிட்ட சொல்றாங்க. அதனால மனசு திடப்படுத்திக்கிட்டு எப்படி அதை அம்மாவை கொண்டுடலான்ட்டு இவன் எப்பவும் போல கறி எடுத்துட்டு அதுல விஷத்தை கலந்து வைக்கிறான். இருந்தாலும் அந்த கிழவி குடிச்சிட்டு சாகவே இல்லை. அதனால இவன் வேற வழி இல்லைன்னு அவளுடைய தலைமுடியை வச்சு அவளுடைய கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிடுறான். அவளுடைய மொத்த பவருமே அவன் முடியல தான் இருக்கும். ஸ்ரீகுட்டன் அவனை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த பணத்தை தூக்க கூட முடியல. அதனால அவளுடைய சக்தி மொத்தமா இருக்கக்கூடிய அவளுடைய முடிய முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தையே தூக்கி எரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீகுட்டன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது ஸ்ரீகுட்டனை அழிக்கணும்னு அவங்க அப்பா இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவன் ரொம்ப பாசமா அவங்க அம்மா கிட்ட என்ன காப்பாத்துன்னு கேட்டதுனால அவங்க அம்மாவும் ஸ்ரீகுட்டனை காப்பாத்துறதுக்காக தூரத்துல இருந்து ஓடி வரா. இப்ப வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட பார்க்காம அவன் நெஞ்சில கத்தி இறக்கிட்டு ஸ்ரீகுட்டனை காப்பாத்திடுறா. ஸ்ரீகுட்டனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இவங்க அம்மா ஒரு குழப்பத்துலதான் அவங்க அப்பாவே கொலை பண்ணிருப்பா. இப்ப ஸ்ரீகுட்டனை அவங்க பாட்டியை அடைச்சு வச்சிருந்த அதே இடத்துல அடைச்சு வச்சுட்டு ஸ்ரீகுட்டனுடைய பாட்டிக்கு அவங்க அப்பா கொடுத்த மாதிரியே இவளும் அவ பையனுக்கு உடம்பு கறியை சமைச்சு கொடுக்குறா.